ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மாமிஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஊ அண்ட் ஊ மாத்ரா. லாஸ்ட் வீடியோவில் இ அண்ட் இ மாத்ரா பார்த்துருக்கோம். ஹிந்தியில் உள்ள ஸ்வர் லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம ஆர்டராக பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ அந்த ஆர்டரில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஊ அண்ட் ஊ மாத்ரா. ஸோ ஹிந்தியில் உள்ள ஸ்வர் லெட்டர்ஸில் நமக்கு ஊ சவுண்டில் 2 சவுண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லாங் அண்ட் ஒன்று ஷார்ட் சவுண்டில் இருக்குது. ஸோ இப்போ ஊ அண்ட் ஊ என்ன எப்படி எழுதணும் அப்படின்னா, இதுதான் வந்து நமக்கு ஷார்ட் சவுண்ட் ஊ அண்ட் இந்த லெட்டர் வந்து லாங் சவுண்ட் ஊ. ஸோ அப்போ அதோட மாத்திரா நம்ம எப்படி எழுதணும்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு இது மேலே இப்படி லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் போடுறோம். அதுதான் வந்து நமக்கு ஷார்ட் ஊ மாத்திரா. ஸோ அண்ட் ஊ மாத்திரா அப்படின்னும் போது அதே ஸ்ட்ரோக்கே அப்வர்ட் டவுனாக போடும்போது, அதாவது ஸ்மால் சர்க்கிள் போட்டு அந்த ஸ்ட்ரோக்கை கீழே லிஃப்ட் பண்ணி போடும்போது அது வந்து நமக்கு லாங் ஊ மாத்திரா. ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்? இந்த 2 சவுண்ட் இருக்குது, ஷார்ட் சவுண்ட் அண்ட் லாங் சவுண்ட். அப்போ எந்த மாத்திரா எந்த சவுண்டுக்கு போடணும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுன்றத சொல்லி கொடுக்கலாம். இப்போது ஊ மாத்திரா அப்படின்னும் போது அந்த லெட்டர் நம்ம எழுதும் போதே எப்படி எண்ட் பண்ணுறோன்னா, இப்படி மேலே லிஃப்ட் பண்ணி எண்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் அதோட மாத்திராவும் இருக்கணும். அப்போது ஸ்மால் சர்க்கிள் போட்டு மேலே லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கலாம். அண்ட் ஊ மாத்திரா அப்படின்னும் போது அந்த லாங் சவுண்டுக்கு நம்ம எண்ட் பண்ணும்போது இப்படி ஊ போட்டுட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரோக் போடுவோம். போட்டு தான் அந்த ஊ லெட்டரை எண்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் அதோட மாத்திராவும் நம்ம எண்ட் பண்ணணும். அதாவது கீழே ட்ராக் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்காக ஸ்மால் சர்க்கிள் போட்டு இப்படி நம்ம கீழே ட்ராக் பண்ணோம்னா அது ஊ மாத்திரா. ஸோ ஷார்ட் சவுண்ட் இப்படி போடுவோம் அண்ட் அதோட அப்வர்ட் டவுனில் போடும்போது தான் அது ஊ மாத்திரா. அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்படி இந்த 2 சவுண்டையும் 2 மாத்திராவையும் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஊ மாத்திராவையும் எப்படி நம்ம வெஞ்சனில் ஆட் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணி அதை ரீட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இக் ப்ளஸ் ஊ கூ. ஸோ இந்த லெட்டர் க போட்டுட்டு அந்த லெட்டருக்கு கீழே தான் நம்ம இந்த மாத்திராவை ஆட் பண்ணணும். இதுக்கு முன்னே பார்த்தது இ மாத்திராவில் நம்ம அந்த லெட்டருக்கு மேலே ஆட் பண்ணுவோம் அந்த மாத்திராவை. ஸோ இந்த ஊ அண்ட் ஊ மாத்திராவில் நம்ம லெட்டரோட கீழே தான் அந்த மாத்திராவை ஆட் பண்ணணும். ஸோ கூ போடும்போது க போட்டுட்டு ஊ மாத்திராவை கீழே இந்த லைன், இந்த ஸ்டாண்டிங் லைனுக்கு கீழே இப்படி சர்க்கிள் போட்டு இப்படி மேலே லிஃப்ட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். அண்ட் இப்போ நம்ம எப்படி இந்த இ மாத்திரா லைனில் ஸ்டார்ட் பண்ணி போடுவோமோ அதே மாதிரி தான் அந்த லைனோட எண்ட், இந்த ஸ்டாண்டிங் லைனுக்கு கீழே தான் அந்த மாத்திராவை போட சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இச் ப்ளஸ் ஊ சூ. அதே மாதிரி இந்த ஸ்டாண்டிங் லைன் கீழே அந்த மாத்திராவை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இட் ப்ளஸ் ஊ டூ. இத் ப்ளஸ் ஊ டூ. இப் ப்ளஸ் ஊ பூ. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஊ மாத்திரா இக் ப்ளஸ் ஊ கூ. இச் ப்ளஸ் ஊ சூ. இட் ப்ளஸ் ஊ டூ. இத் ப்ளஸ் ஊ டூ. இப் ப்ளஸ் ஊ பூ. ஸோ அந்த மாத்திராவை நம்ம கீழே ஆட் பண்ணணும் அண்ட் அட் த சேம் டைம் எந்த பிளேஸில் ஆட் பண்ணணுங்கிறதையும் கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். அந்த ஸ்டாண்டிங் லைன் கீழே தான் நம்ம அந்த மாத்திராவை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டாண்டிங் லைன் இல்லாத பிளேஸில் ஜஸ்ட் அப்படியே நம்ம அந்த லெட்டருக்கு கீழே அந்த மாத்திராவை ஆட் பண்ண சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ ஊ மாத்திரா வெஞ்சனில் நம்ம எப்படி ஆட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இக் ப்ளஸ் ஊ கூ எப்படி நம்ம ஆட் பண்ணுமோ அதே மாதிரி கூ, இக்கூ, கு, இக்கு, ngு, சு, இச்சு, ஜு, இஜ்ஜு, நியூ, டு, இட்டு, டு, இட்டு, நு, து, இட்டு, டு, இட்டு, நு, பு, ஃபு, பு, இப்பு, மு, யு, ரு, லு, வு. இங்கே ஏன் நான் இதை சர்க்கிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மாத்திரா எல்லாமே எப்படி ஆட் பண்ணியிருக்கோம்னா, நம்ம எந்த மாத்திரா அதோட ஸ்ட்ரோக் எப்படி போடணும்னு பார்த்தோமோ அதை ஜஸ்ட் அப்படியே நம்ம அந்த லெட்டருக்கு கீழே ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த லெட்டர் ரால மட்டும் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் இதை ஆட் பண்ணி போட்டுட்டு அண்ட் இதை சர்க்கிள் பண்ணி தனியாக எழுதியிருக்கேன். அப்போ தான் உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதாவது இந்த லெட்டருக்கு மட்டும் ஊ மாத்திராவில் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தனியாக அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இதை தனியாக ஹைலைட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம எழுதக்கூடாது. இந்த மாதிரி ரா போட்டுட்டு ஊ மாத்திராக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரோக்கு, இந்த லெட்டரோட மிடில் இப்படி ஒரு ஸ்ட்ரோக் போடணும். இதுதான் வந்து ஊ மாத்திரா. ஸோ ஊ ஷார்ட் ஊ மாத்திராக்கு ரக்கு மட்டும், லெட்டர் ரக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் ஆட் பண்ணணும். இதுதான் ரூ. ரூ இந்த மாதிரி எழுத சொல்லி கொடுக்காதீங்க. அடுத்தது ஷூ, ஷூ, சு, ஹூ, கிஷு, இத்ரு, ஷ்ரு, இக்னியூ.
இப்போ நெக்ஸ்ட்டு லாங் ஊ மாத்திரா எப்படி ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். கூ இக்கூ, கூ இக்கூ, ngூ, சூ இச்சூ, ஜூ இஜ்ஜூ, நியூ டூ இட்டூ, டூ இட்டூ, நூ தூ இத்தூ, தூ இத்தூ, நூ பூ ஃபூ, பூ இப்பூ, மூ யூ, ரு லு, வு. இப்போ நம்ம அங்கே எப்படி ராக்கு ஷார்ட் ஊ மாத்திராவை எப்படி சேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரி தான் லாங் ஊ மாத்திராவையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த ர லெட்டருக்கு மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஊ மாத்திரா ரக்கு போடக்கூடாது, இது இப்படி பண்ணக்கூடாது. அண்ட் அதுக்கு பதிலாக ர லெட்டருக்கு ஊ மாத்திரா எப்படி ஆட் பண்ணணும்னா ர லெட்டரோட மிடில் அங்கே வந்து ஜஸ்ட் இப்படி போட்டிருப்போம், அது ஊ மாத்திரா. இந்த லாங் ஊ மாத்திராக்கு இந்த ஊ மாத்திரா நம்ம எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி இதோட மிடில் அந்த மாத்திராவை போட சொல்லி கொடுக்கணும். அந்த மாத்திரா எப்படி நம்ம மற்ற லெட்டர்ஸ்லலாம் எழுதுவோமோ அதே மாதிரி மிடில் போடணுங்கிறத சொல்லி கொடுக்கணும், லெட்டர் ராக்கு மட்டும். அடுத்தது ஷூ, ஷூ, சு, ஹூ, இக்ஷூ, த்ரூ, ஷ்ரூ, இக்னியூ. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம். வெஞ்சனில் எப்படி ஊ அண்ட் ஊ மாத்திராவை ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு எழுதுறதுக்கும் ரீட் பண்ணுறதுக்கும் சொல்லி கொடுக்கணும்னு பார்த்தோம். இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஒரு வேர்டில் இருக்கும்போது எப்படி அந்த வேர்டை நம்ம ஃபார்ம் பண்ணி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், ஊ அண்ட் ஊ மாத்திராக்கு சம் வேர்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். இது எப்படி நம்ம ரீட் பண்ண சொல்லி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குன்னு பார்க்கலாம். இப்போது ஊ மாத்திராங்கிறதுனால இந்த மாத்திரா லெட்டரில் இருக்கும்போது அந்த சவுண்டோடு அதை ரீட் பண்ண சொல்லி கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குதுன்னு பார்க்க சொல்லி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் க இருக்குது. கல நமக்கு மாத்திரா எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே ஊ மாத்திரா இருக்குது, அப்போ இது ஷார்ட் ஊ. ஸோ ஊ சவுண்டில் ரீட் பண்ணணும். க ஊ, கு இக் ப்ளஸ் ஊ கு. ஸோ கு. இது லெட்டர் ல, இதுக்கு ஆ மாத்திரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆ மாத்திரால ரீட் பண்ணணும். லா குலா. இது ப. ஸோ ப லாஸ்டில் எண்ட் ஆகும்போது இப் கட் பண்ணி ரீட் பண்ண சொல்லி கொடுக்கணும். ஸோ இது அ சவுண்டில் இருக்குது வெஞ்சன் லெட்டர், ஆனால் இது லாஸ்டில் எண்ட் ஆகும்போது பன்னு ரீட் பண்ணக்கூடாது. லாஸ்டில் வர லெட்டரை கட் பண்ணி இப் அப்படி ரீட் பண்ண சொல்லி கொடுக்கணும். கு லா ப, குலாப். நெக்ஸ்ட்டு ச இருக்குது, ஊ மாத்திரா. ஸோ சூ. இது ஹ. ஹக்கு இ மாத்திரா போட்டிருக்காங்க. ஸோ ஷார்ட் இ சவுண்ட். இந்த சைடு இருந்தால் ஷார்ட் இ, இந்த சைடு இருந்தால் லாங் இ. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஹீ, சு ஹீ. இது ய ஆ மாத்திராவில் இருக்குது. ஸோ யா லாங் சவுண்டில் ரீட் பண்ணணும். சு ஹி யா, சு ஹி யா. நெக்ஸ்ட்டு க இருக்குது. நெக்ஸ்ட்டு இச்ச இருக்குது. இதுக்கு ஊ மாத்திரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சு சு, க இச்சு. இது ஆ, கச்சு ஆ, கச்சுவா அப்படின்னு ரீட் பண்ண சொல்லி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஊ மாத்திரா லாங் சவுண்டு, அந்த ஸ்ட்ரோக் பார்த்ததுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இது லாங் சவுண்ட் ஊன்னு. ஸோ அப்போ அதை ரீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃப இருக்குது. ஃப. ஊ மாத்திரா. ஸோ ஊ ஃபூ. இது ல. ஸோ லன்னு ரீட் பண்ணக்கூடாது, லாஸ்டில் வர்றதுனால இந்த லெட்டரை இல் கட் பண்ணி ரீட் பண்ணணும். ஃபூ இல், ஃபூல் அப்படி ரீட் பண்ண சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ச ஊ மாத்திரா லாங் சவுண்ட். ஸோ சூ. இது ர. இது ஜ. இது ரன்னு ரீட் பண்ணணும். இதை வந்து ஜ லாஸ்டில் வர்றதுனால இஜ் அப்படி கட் பண்ணி ரீட் பண்ணணும். ஸோ சூ ர ஜ், சூரஜ். நெக்ஸ்ட்டு ச ஊ மாத்திரா. சூ. இது ஹ ஆ மாத்திரா. ஸோ ஹா, சூ ஹா. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்களும் எப்படி வேர்ட்ஸை எழுதுறது, ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி எழுதணும், எந்த பிளேஸில் ஸ்ட்ரோக்ஸ் போடணும், மாத்திராவெல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்குமே வேர்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுமே ஹிந்தியை எப்படி எழுதுறது, படிக்கிறது இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்குமே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.